ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 22/4/2024 இருந்து 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கார். கன்னியில கேதுவும், கும்பத்துல சனி செவ்வாய், மீனத்துல புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 3 கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேனால் ஹஸ்த நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன் 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் 24ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு திதி 3 நாட்கள் வர்றது, இல்லைன்னா 3 திதி 1 நாட்களில் வர்றது திரிதினஸ்பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது கரிநாள்னு சொல்லுவா. இன்னைக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி 3 நாட்கள் வருது. அதாவது முதல் நாள்லேயே பிரதமை ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதிச்சு 60 நாழிகையும் இருக்குது. அதுக்கு அடுத்த நாளில் 1 நாழிகை 2 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்னைக்கு கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுப காரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 27/4/2024 சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை 4ஆம் நாள், அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 4ஆம் நாள் சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம, அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கும். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், நேம், உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து, சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 இருந்து 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சமாயிருக்கார். என்ன சார் நீச்சமாயிருக்காரு, எப்படி சார் இது இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. நீச்ச பங்கம் பெற்று, ஏன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலே புத பகவான் அங்கே நீச்சம் பெற்று போயிருக்கார். அதனால் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். அதுவும் 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல 12ல் இருக்கிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சொற்ப லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது தவிர 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லாமே பணம் வரக்கூடிய பாசிட்டிவ் ஒர்க்கிங் எல்லாமே வந்துடும். இந்த வாரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் கவனமாக இருக்கிறதும் ரொம்பவும் முக்கியம். இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் நீச்ச பங்கம் படுறதுனால ஞாபக சக்தி அதீதமாக இருக்கும். அதனால் விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார்.
சனி பகவான் தனித்து ஆட்சி உச்சம் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 10ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் ராகு பகவானோடு இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்றதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, தொழில் மூலியமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, அதை தவிர தொழிலில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பண்ணுறவங்க, வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 10-11 பரிவர்த்தனை ஆகிறதுனால வேலையில் ஒரு பெரிய மாற்றமும் புதிய ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் 22/4/2024 28/4/2024 வரலும் உண்டான நாட்களில் 23ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். கார்த்தால 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால 2ஆம் அதிபதி 2க்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் சிறிய தடை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமையிறது. திடீர் பணவரவு வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 3:45 வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. குடும்பத்திற்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் புதிய விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அதாவது சுக்கிர பகவான் வந்துடுறார் 25ஆம் தேதி அன்னைக்கு. இதன் மூலியமாக சுக்கிரன் சூரியன் மற்றும் குரு 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடம் வலுத்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் அபரிவிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 28ஆம் தேதி காலை ஒரு 3:45 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக அதாவது சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு உதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான சௌக்கியமும் இருக்குது. அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதை தவிர இந்த ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ணுறவா, இந்த ஏர்டெல், ஜியோ ஃபைபர் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இதில் ஒர்க் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். இதை தவிர கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்து வடிவில் கதை ஆசிரியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனமாக படிப்பது ரொம்பவும் நல்லது. போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வந்தே தீரும்.